இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மையில் விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைய இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் நாம் நேரடியாக கேட்டு பெறலாம். சந்தானம், இப்போது இணைய இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு ஏதேனும் கட்சியில முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கா? வேறு சிலரும் இணைய போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அது குறித்த விவரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இன்று தாவேகாவில் இணைய இருக்கிறார். அவருக்கு கட்சியில பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவி என்பது வழங்கப்பட இருக்கிறது. எப்படி ஆதவ் அர்ஜுனுக்கு ஏற்கனவே தேர்தல் வியூக மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதோ அதே போன்று முன்னதாக இவருக்கு கட்சி தொடங்கப்பட்ட நேரத்தில் இணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக இருந்தது. தற்போது அவருக்கு பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவி என்பது வழங்கப்பட இருக்கிறது. எனவே கட்சியில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் ஒரு சில பிரிவுகள் மட்டும் இவர் பொதுச் செயலாளராக அங்கம் வகிக்கும் வகையில் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அதே போன்று அதிமுகவில் 1991 முதல் 96 முதல் வால்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்ரீதரன் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார். அதே போன்று பார்த்தோன்னா முன்னாள் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய எல் சுபாஷ் என்ற ஒருத்தர் இருக்கிறார். விஜயனுடைய தனி வழக்கறிஞராக இவ்வளவு காலமாக செயல்பட்டு வந்த குமரேசன் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய லீகல் விங் அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கிறது. இது மட்டும் இல்லாம திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டேவிட் செல்வின் இன்று கட்சியில் இணைப்பதாக தெரிகிறது. அதே போன்று மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜலட்சுமி கட்சியில இணைய இருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் கூட அவருடைய தரப்புல மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட கட்சியினுடைய தரப்புல ராஜலட்சுமி கட்சியில இணைய இருப்பதாக தான் தற்போது வரை தெரிகிறாங்க. ஒட்டுமொத்தமா இன்று அருண்ராஜோடு சேர்த்து 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, அதே போன்று 2 வழக்கறிஞர், அதே போன்று ஜேபிஆர் நிறுவனத்துக்கு நெருக்கமான ஒரு நபரும் இன்று கட்சியில இணைய இருப்பதாக தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 10 நபர்கள் இன்று கட்சியில் இருக்கிறாங்க. அருண்ராஜுக்கு கட்சியில பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவி என்பது வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிகிறது. விக்னேஷ், அருண்ராஜ் உள்ளிட்ட மேலும் 3 முக்கிய புள்ளிகள் இன்று தாவேக்காவில் இணையிருப்பதா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கடந்த 2ஆம் தேதி ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிவடைந்த பின்னர் முழுமையாக அரசியல் அவர் ஈடுபட போறார் அப்படின்ற பேச்சு இருந்தது. இன்றைக்கு இந்த நிர்வாகிகள் கூட்டம், இந்த புதியவராக இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அவருடைய சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகிட்ட நம்ம பேசும்போது அதற்கான அட்டவணை என்பது தயாராக இருக்கிறது என்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதியில அதற்கான திட்டம் என்பது இருக்கிறதா தெரிகிறது. அந்த சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாக மீண்டும் கட்சி சார்பாக ஒரு மாநாடு நடத்துவதற்கான திட்டமும் தற்போது இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது இன்று கட்சியில இணையக்கூடிய நிர்வாகிகளை நியமனம், அதே போன்று பார்த்தோன்னா மாவட்ட செயலாளர்கள் இன்னும் ஒரு 20 பேர் அறிவிக்கப்படாம இருக்காங்க. அதுல ஒரு 6 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கான அறிவிப்பு என்பது இன்று வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அருண்ராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், ஒரு முன்னாள் மாவட்ட நீதிபதி, அதே போன்று சென்னையில வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய சென்னை மெட்ராஸ் லாயர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என வழக்கறிஞர்கள் பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் இன்று கட்சியில் இணைய இருக்கிறாங்க. அதன் பின்பு மறுபடியும் 13ஆம் தேதி கட்சி சார்பாக அந்த இறுதி கட்ட மாணவர்களுடைய கல்வி விருது விழா இருக்கு. அதனைத் தொடர்ந்துதான் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறாரு. இந்த மாதம் இறுதிக்குள்ள ராணிப்பேட்டையில பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பின்புதான் ஆகஸ்ட் மாதத்துல தான் அவருடைய சுற்றுப்பயணம் குறித்தான அறிவிப்பு வெளியாகும். அதற்கு முன்பாக கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்த பணி, அதே போன்று கட்சியில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய இடத்துல நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுது. அதே போன்று கட்சியில இணைவதற்காக கடந்த 6 மாதத்திற்கு மேலாக பல்வேறு நபர்கள் பேசி காத்திருக்கிறாங்க. அவர்களை ஒவ்வொருவரா கட்சியில இணைக்கக்கூடிய பணிகள் என்பதை அடுத்த கட்டமா மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாங்க. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.